2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பவுல் எழுதுகிறார். தன்னுடைய கடைசி நாட்கள்ல பவுல் எழுதுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ என்ன செஞ்சு எழுப்பிடணுமா? அனல் மூட்டி எரிய விடணுமா? அல்லேலூயா. அப்போ கவனிங்க, அப்போ நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நமக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா பெருகணும். அல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்புல இப்படியாக போட்டுக்குது, தேவன் உனக்கு கொடுத்த வரத்தை நீ நினைத்து பார்க்க வேண்டும். நான் எனது கையை உன்மேல் வைத்த போதுதான் தேவன் அந்த வரத்தை கொடுத்தார். அப்பொழுது அந்த வரத்தை பயன்படுத்த வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். இப்போது அந்த வரத்தை பயன்படுத்த வேண்டும். அது சிறு தீப்பொறி போல எரிந்து பெரும் நெருப்பாவது போல வளர வேண்டும் என விரும்புகிறேன். அல்லேலூயா. கவனிங்க, நம்ம மேல ஆண்டவர் அந்த வரத்தை வைக்கும் பொழுது, அந்த அபிஷேகத்தை வைக்கும் பொழுது, அந்த கிஃப்டை வைக்கும் பொழுது அது சின்ன ஒரு தீப்பொறிய போல தான் இருக்குதான். எப்படி இருக்குதான்? சின்ன ஒரு தீப்பொறிய போல. ஆமென். நம்முடைய பாஷையில் சொல்லணும்னா ஒரு கங்கு போல. அல்லேலூயா. இந்த கங்க ஆமென் நம்ம எரிய வைக்கிறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, அதை என்ன செய்வோம்? நல்லா ஊதுவோம். அப்படிதானே? நல்லா ஊதும் பொழுது அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கங்கு இன்னும் கொஞ்சம் அனல் வந்து அதை என்ன செய்யும் அப்படின்னா அடுத்து எரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அமேஸ்வரன் நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த அந்த வரங்களை, அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணுமா? இன்னும் அனல் மூட்டணுமா? அமேஸ்வர வசனம் சொல்லுகிறது, இப்போது அந்த வரத்தை நீ பயன்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நமக்கு கொடுத்த அந்த வரத்தை, நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை, நமக்கு கொடுத்த அந்த தேவனுடைய கிஃப்ட, அல்லேலூயா, நம்ம என்ன செய்யணுமா? அதை பயன்படுத்த வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். நமக்கு எல்லாருக்குள்ளேயும் தேவனுடைய கிருபை உண்டு, தேவனுடைய வரம் உண்டு, தேவனுடைய அபிஷேகம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். நம்ம ஜெபிக்கும் போது சில நேரங்கள்ல ஆண்டவர் தரிசனங்கள் மூலியமா பேசியிருப்பா. சில நேரங்கள்ல சொப்பனங்கள் வரும், சில நேரங்கள்ல வெளிப்பாடுகள் வரும், சில நேரங்களில் தீர்க்க தரிசனங்கள் வரும். சில நேரம் ஜெபிக்கும் பொழுது பிசாசு ஓடும், சில நேரம் ஜெபிக்கும் பொழுது கட்டுகள் உடையும், சில நேரம் ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் சுகமாகும். இப்படி ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செஞ்சிருப்பார். அல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு மாத்திரம் அல்ல அதை ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விடுறது. ஆண்டவர் சொல்றாரு, அதை இன்னும் நீ பெருக பண்ணணும். அல்லேலூயா. நம்ம ஜெபிச்சு சில நேரத்தில் சுகம் நடந்திருக்கலாம். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த சுகமாக்குகிற வரத்தை இன்னும் நம்ம பெருக வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது சில நேரம் நமக்குள்ள தீர்க்க தரிசன வரம் வேலை செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, அதை நீ இன்னும் பெருக வைக்கணும். இது காலம். அல்லேலூயா. இது பயன்படுத்த வேண்டிய காலம். வசனம் சொல்லு, இப்பொழுது நீ அதை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், ஆமென், நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். உனக்குள்ள ஒரு கிருபை இருக்குது, உனக்குள்ள ஒரு வரம் இருக்குது, அதை நீ பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் சொல்றேன், அதை உனக்கு நினைப்பூட்டுகிறேன். நீ அதை மறந்துடாத. அல்லேலூயா. சூழ்நிலைகள் மறந்து போக வைத்திருக்கிறோம். ஆமென். பிரச்சனைகள் மறந்து போக வைத்திருக்கோம், பலகீனங்கள் மறந்து போக வைத்திருக்கோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில வியாதிகள் மறந்து போக வைத்திருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமென், அதை நான் இன்னைக்கு நினைப்பூட்டி விடுகிறேன். உனக்குள்ள இருக்கிற கிருபைய, உனக்குள்ள இருக்கிற வரத்தை, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை இன்னைக்கு நீ அனல் மூட்டி விடு. இன்னைக்கு நீ அதை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். நிறைய நேரத்தில் பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, உதாரணமா தாவீது யுத்த களத்துக்கு வருகிறான். யுத்த களத்துக்கு வரும் பொழுது ஆமென், 1 சாமுவேல்ல நம்ம வாசிக்கிற அந்த சம்பவத்தை, 1 சாமுவேலின் புஸ்தகம், ஆமென், ஸ்தோத்திரம், அதனுடைய
ஆமென் 17வது அதிகாரத்துல வரும் பொழுது தாவீதுடைய அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னா, தாவீதை கூப்பிட்டு நீ யுத்த களத்துக்கு போயிட்டு உன் சகோதரர்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்ன செய்ய அப்படின்னா அவங்களாம் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே தாவீதும் யுத்த களத்துக்கு போகிறான். அங்க போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் நிற்கும் பொழுது அப்பதான் யார் வாரா அப்படின்னா கோலியாத் வருகிறான். கோலியாத் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா ஸ்தோத்திரம் காலையும் மாலையும் வந்து முழு தேசத்தையும் அவன் பயமுறுத்தி கொண்டு இருக்கிறான். அப்பொழுது தாவீது கேட்கிறான், என்ன நடக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அங்க நடந்தது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இத ஸ்தோத்திரம் 28வது வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷரோட 1 சாமுவேல் 17:28 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பா தான் அனுப்புனாரு, அப்படித்தானே? அப்பா தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, அனுப்பி இருக்கிறாரு. ஆனா இவன் அங்க இருக்கிற சூழ்நிலையை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். தாவீதுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு அபிஷேகம் இருக்குது, அப்படித்தானே? சொல்லுங்க. முந்தின அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்க முடியும். தாவீது மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. தாவீது இப்ப யுத்த களத்துக்கு வந்திருக்கிறான். யுத்த களத்துக்கு வந்திருக்கும் பொழுதுதான் இந்த சம்பவம் அங்க நடக்கிறது. ஸ்தோத்திரம். இவன் தாவீது அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க தாவீதுடைய அண்ணன் என்ன செய்யறான் அப்படின்னா அந்த யுத்த களத்துக்கு வந்து அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். தாவீது கேட்டுட்டு இருக்கிறத அண்ணன் பார்த்து சொல்றான், இங்கு ஏன் நீ வந்த? ஆடுகளை, அந்த கொஞ்சம் ஆடுகளையும் எங்க கொடுத்துட்டு வந்த? உனக்கு சொல்லப்பட்டதை செய்ய உனக்கு விருப்பம் இல்லை, யுத்தத்தை நீ வேடிக்கை பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி தாவீது மேல கோபப்பட்டு பேசுறான். அல்லேலூயா. தாவீது மேல ரொம்ப கோபப்பட்டு பேச அவன் சொல்றான், உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன், எனக்கு தெரியும் நீ துணிகரமா வந்திருக்கிற, உனக்கு கொடுத்த வேலையை நீ செய்யல, அப்படி இப்படின்னு சொல்லி பேசி இந்த தாவீதை யுத்த களத்திலிருந்து எப்படியாச்சும் அனுப்பிடணுங்கிறது அண்ணனுடைய திட்டமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஒருவேளை இந்த அண்ணனுடைய வார்த்தையை கேட்டு தாவீது யுத்த களத்தை விட்டு போயிருந்தா அப்படின்னா தேசத்துக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இதை ஜெயிச்சு வரும்பொழுது தாவீது அடுத்து பாருங்க ராஜா கிட்ட போகிறார். ராஜா சொல்லுகிறான் 33வது வசனத்துல, நீ இந்த பெலிஸ்தீனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன். அவன் தாவீதை பார்த்து சொல்றான், நீ சின்ன பையன், உன்னால யுத்தம் பண்ண முடியாது. உனக்கு 17-18 வயசு தான் இருக்கும், உன்னால யுத்தம் பண்ண முடியாது. அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன் அப்படிங்கிறான். அல்லேலூயா. கூட பிறந்த அண்ணனும் சொல்றான், தேசத்துடைய ராஜாவும் சொல்றான். ஆனா தாவீது சொல்றா, ஒரு முறை சிங்கத்தை கொன்ற, ஒரு முறை கரடியை கொன்றங்கிறா. ஆனா இவங்க யாருமே இவனை ஏத்துக்கிறதா இல்ல. ஹல்லேலூயா. முதல் காரியம், குடும்பத்துல இருந்து ஒரு எதிர்ப்பு வருது, அவனுடைய அபிஷேகத்தை பயன்படுத்த விடாதபடிக்கு. இரண்டாவது காரியம், தேசத்துல இருந்து ராஜாட்ட இருந்து ஒரு எதிர்ப்பு வருது, அவனுடைய அபிஷேகத்தை பயன்படுத்த முடியாதபடிக்கு. மூணாவது காரியம், ஸ்தோத்திரம், கோலியாத்தே இவனுக்கு விரோதமாய் எழும்பி இவனுக்கு விரோதமாய் பேசுகிறான். ஸ்தோத்திரம். கோலியாத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய உயரத்தை பார்க்கிறோம், அவன் கையில இருக்கிற ஈட்டி, அவன் கையில இருக்கிற பட்டயம், அவனுடைய கையில இருக்கிற கேடயம் எல்லாத்தையும் பார்க்கிறோம். இன்னும் ஸ்தோத்திரம், பெலிஸ்தேன் தாவீதை பார்த்து சொல்றான் 43வது வசனத்துல, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான். தாவீதை பயமுறுத்தி பார்க்கிறான். கவனிங்க, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, நமக்குள்ள இருக்கிற கிருபையை, நமக்குள்ள இருக்கிற வரங்களை பயன்படுத்த விடாதபடிக்கு முதலாவது நம்முடைய குடும்பத்துல தான் தடை வரும். அல்லேலூயா. இரண்டாவது, நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்களால் தடைகள் வரும். மூணாவது, பிசாசே சொல்வான், உன்னால முடியாது. அல்லேலூயா. அவன் சொல்லுவான், உன்னால முடியாது, உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. அவன் நம்மளை பயமுறுத்தி பார்ப்பான், அவன் உருவத்தை கொண்டு வந்து பயமுறுத்தி பார்ப்பான். ஸ்தோத்திரம். அவன் சொல்லுவான், நான் தான் இந்த வியாதியை கொண்டு வந்தேன், நான் தான் இந்த பலகீனத்தை கொண்டு வந்தேன், குடும்பத்தை இந்த பிரச்சனையா கொண்டு வந்தேன், இன்னும் நான் அவனை இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லி நம்மளை பயமுறுத்துவான். காரணம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளியே வந்தா அவனால ஒண்ணு செய்ய முடியாது என்பது பிசாசுக்கு தெரியும்.
அல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளியே வந்தா அவனால இந்த தேசத்தை ஆளுகை செய்ய முடியாது, அவனால நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்ய முடியாது, அவனால ஆமென் நம்முடைய பட்டணத்தை ஆளுகை செய்ய முடியாது. அதனால்தான் அவன் நமக்கு விரோதமாய் எழும்பி ஆமென் நம்முடைய மனசு உடைந்து போகிற மாதிரி அவன் பேசுவான். அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகிற மாதிரி பேசுவான். ஆமென். எல்லாரும் நம்மளை வெறுக்கிற மாதிரி பேசுவான், எல்லாரும் நம்மளை ஒதுக்குற மாதிரி பேசுவான். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆமென் உன்னால முடியாது, உன்னால செய்ய முடியாது, உன்னால எதுவுமே பண்ண முடியாது என்று சொல்லி நம்ம மனசு உடைஞ்சு போகிற மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி ஆமென் நம்மளை செயல்படுவதை நிறுத்துவதற்கு அவன் முயற்சி செய்வான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிற அந்த வரத்தை, அந்த அபிஷேகத்தை நீ அனல் மூட்டி விடு. அல்லேலூயா. ஆமென். குடும்பத்தில் வர்ற பிரச்சனையை பார்த்து நீ அதை ஆமென் மூடி வைக்காத. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்து ஆமென் சொந்த பந்தங்கள், உறவினர்கள் சொல்ற வார்த்தையை பார்த்து நீ மூடி வைக்காத, பிசாசு சொல்றதை பார்த்து நீ மூடி வைக்காத. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ அனல் மூட்டி விடு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற அந்த அபிஷேகத்தை நீ அனல் மூட்டுவாயின்னு சொன்னா உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருவை நீங்க ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அவனை பார்த்து சொல்லணும், அவன் நமக்கு முன்னாடி வந்து நிக்கும்போது சொல்லணும், உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சொல்றான் ஆமென். ஸ்தோத்திரம். வசனத்துல பாருங்க, 37வது வசனத்துல, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தேனுடைய கைக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. தாவீதுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமென். என்ன நம்பிக்கைனா ஆமென் நான் இந்த கோலியாத்தோட யுத்தம் பண்ண போகிறேன். ஆமென். என் கூட இருக்கிற ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையை, உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களை இன்னைக்கு அனல் மூட்டி விடணும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அனல் மூட்டினால் மட்டும்தான் நீங்க அடுத்த லெவலுக்குள்ள போக முடியும். தாவீது இங்கே ஆமென். ஸ்தோத்திரம். இவன் இந்த கோலியாத்தை ஜெயிக்கல அப்படின்னா இன்னும் எங்கதான் இருந்திருப்பான்? ஆடை மேய்ச்சிக்கிட்டு காட்டுக்குள்ளேயே தான் இருந்திருப்பான். சோ வாய்ப்பு வரும்பொழுது தாவீது அதை பயன்படுத்திக்கிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லு, உங்களுக்கான வாய்ப்பு வந்திருக்கிறது. உங்களுக்கான அபிஷேகத்தை நீங்கள் அனல் மூட்டி விடுங்கள், அதை பெருக பண்ணுங்கள். ஆமென். மனுஷனோட குடும்ப சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆமென். சொந்த பந்தங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, பிசாசை பார்த்து பயந்து போகாதீங்க. நீங்க தைரியமா நில்லுங்க. உங்களோடு கூட நிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களோடு கூட நிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சூழ்நிலை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஆமென் எத்தனை மனுஷர் உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்தாலும் ஆமென் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால்தான் ஆமென் சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது ஆமென் 91வது சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது ஆமென் அங்கே வசனம் சொல்லுகிறது, ஆமென், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். 11வது வசனத்துல ஆமென் 7வது வசனத்துல பாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உனக்கு முன்பதாக இருக்கிற சூழ்நிலை கண்டு, வார்த்தைகளை கண்டு துவண்டு போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நீ தைரியமா எழும்பி நில்லு, உன் கூட நான் நிற்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள இருக்கிற தேவ வரத்தை இன்னைக்கு என்ன செய்யணும்? அனல் மூட்டணும், அதை எரிய விடணும். ஆமென். ஸ்தோத்திரம். தாவீது அதை பயன்படுத்துகிறான். அவனுக்குள்ள இருக்கிற தாளந்த திறமைய பயன்படுத்துகிறான். ஆமென். அண்ணன் சொல்றான், அண்ணன் தடுக்கிறான், குடும்பம் நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு தடுக்குது. ஆமென். ராஜா ஒரு பக்கம் தடுக்கிறான், இன்னொரு பக்கம் கோலியாத்து. நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்குள்ள இருக்கிற கிஃப்ட, எனக்குள்ள இருக்கிற வரத்தை நான் பயன்படுத்துவேன். அல்லேலூயா. அதுதாங்க நம்மளை உயர்த்தி வைக்கும், அதுதான் நம்மளை அடையாளப்படுத்தும். அல்லேலூயா. ஆமென். தாவீதுடைய குடும்பம், தாவீது வேண நினைச்சிச்சு,
ஆனா அதே குடும்பம் இப்ப தாவீதுக்கு பணிவிடை செய்கிறதாய் மாறிடுச்சு. அமேஸ்வரம் ராஜா சொந்த பந்தங்கள் எல்லாம் தாவீதுக்கு விரோதமா நினைச்சு இப்ப எல்லாம் தாவீதுக்கு கீழே வந்துட்டாங்க. அமேஸ்வரன் கோலியாத்து தாவீதுக்கு முன்பதாக உயரமா நின்னான். ஆனா இப்ப அதே கோலியாத்து தாவீதுக்கு கீழே முகங்குப்புற விழுந்து செத்து கிடக்கிறான். காரணம், அவனுக்குள்ள இருந்த அதிகாரத்தை, அவனுக்குள்ள இருந்த கிருபை, அவனுக்குள்ள இருந்த வரத்தை அவன் பயன்படுத்தினான். அல்லேலூயா. அமேஸ்வரன் அண்ணனுடைய பேச்சை கேட்டு பயப்படல, ராஜாவோட பேச்சை கேட்டு பயப்படல, கோலியாத்தை பார்த்து அவன் பயப்படல, கோலியாத்திட்டு இருக்கிற ஆயுதங்களை பார்த்து பயப்படல, கோலியாத்திட்டு இருக்கிற ஆயுதங்களை பார்த்து அவன் பயப்படல, கோலியாத்தோட உருவத்தை பார்த்து பயப்படல, எதை பார்த்து அவன் பயப்படல. அவன் தைரியமா நின்னான். அல்லேலூயா. நம்மளும் நம்முடைய சூழ்நிலை கண்டு தைரியமா நிக்கணும். பிசாசை பார்த்து சொல்லணும், உன்னால ஒண்ணு செய்ய முடியாது, உன்னால என்ன ஜெயிக்க முடியாது, ஏன்னா என்ன பாதுகாக்க என் ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அமேஸ்வரா ராஜாக்கள்ல 2 ராஜாக்கள்ல வாசிக்கிறோம், அக்கினிமயமான குதிரைகள் ரதங்களும் எலிசாவை சுற்றிலும் நின்னது. ஏன் தெரியுமா? அவனை பாதுகாக்கும்படி. அல்லேலூயா. அமேஸ்வரன் நம்ம ஜெபிக்க போறோம். அப்படியே இருக்கிற இடங்கள் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு அமேஸ்வரன் கண்களை மூடி அமேஸ்வரன் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை இன்னைக்கு அனல் மூட்டி விட போகிறோம். இன்னைக்கு அதை ஆண்டவர் விரும்புகிறார். அமேஸ்வரன் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, நமக்குள்ள இருக்கிற வரத்தை அமேஸ்வரன் இன்னைக்கு மறுபடியும் அதை செயல்பட வைக்க ஆண்டவர் விரும்புகிறார்.